தனிஷ்டா நட்சத்திரம். தனிஷ்டா வானக மிருதங்கம், விதியின் இசையில் நடனமாடும் தேவதை. ஒலி எழ வேண்டும் எனில் முன்னதாக அமைதி நிலவ வேண்டும். பெருமை பகிரப்பட வேண்டும் எனில் அகந்தை அடங்க வேண்டும். அந்த சக்தியே தனிஷ்டா. வாசுதேவர்கள் ஒளி, செல்வம், சுழற்சி ஆகியவற்றின் தெய்வங்கள். அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட இவள் விளம்பரத்தை நாடுவதில்லை. துல்லியமான நேரத்தில் நகர்வாளே இவர். இவள் கேட்கிறாள் உயிரின் ஓசையை. ஒத்திசைவாக இருக்க வேண்டியது எது என்பதை. அடக்காமல் எதிரொலிக்க வேண்டிய உண்மையை. இது உள்ளார்ந்த செல்வம், தெய்வீக நேர ஒத்திசைவு மற்றும் திறந்த மன செயல்பாட்டில் வாழும் நட்சத்திரம். அவள் பயத்தில் கொடுக்கவில்லை, பூரணத்திலிருந்து கொடுக்கிறாள். வாசுகள் அவளுக்கு பிரபஞ்ச தாளக்கோலத்தை அளித்தனர், சத்தம் செய்ய அல்ல, அனைத்தையும் இயக்கும் தாளத்தை அமைக்க. முனிவர்கள் கேட்டனர், மற்றவர்கள் பிடித்துக் கொள்ளும்போது நீ ஏன் கொடுக்கிறாய்? தனிஷ்டா பதிலளிக்கிறாள், ஏனெனில் இதயத்திலிருந்து வரும் ஓசை தான் மிகத் தொலைவிற்கு பயணிக்கும். நான் பாராட்டிற்காக இயங்கவில்லை. நான் தாளம் போடுகிறேன், உலகம் நடனமாடுவதற்காக. இவ்வாறு தனிஷ்டா ஆனாள் இசைப்பணியாளர்கள், தலைவர்கள், கொடையாளர்கள் மற்றும் பிரபஞ்சத்துடன் ஒத்திசையும் ஆன்மாக்களின் நட்சத்திரம். ஒரு தெய்வீக நினைவாக. உண்மையான செல்வம் என்பது பிடித்துக் கொள்வதில் இல்லை, பிரபஞ்சத்தின் ஓசையோடு நடப்பதில்தான். தனிஷ்டா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள்: சின்னம் தம், இசை, இயக்கம், நேர உணர்வு. தெய்வங்கள்: வாசு தேவர்கள், ஒளி, செல்வம், உயிரின் தெய்வங்கள். ஆட்சி கிரகம்: செவ்வாய், செயல், வலிமை, ஊக்கம். திறன்கள்: இசை அறிவு, தாராள மனம், நேரக்கணிப்பு, ஒத்திசைவு. குணமம்: தாமசிகம், நிலைத்த செயல், பாதுகாப்பான நடைமுறை, ஆழமான இயக்கம். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிக்கவும், சந்தா செய்யவும். புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள மணிக்குறியீட்டை அழுத்தவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.